மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அவசர விபத்து பிரிவையும் முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையில் மருத்துவ கட்டட தொகுதியும் அமைப்பதற்கான நடவடிக்கைகளை இந்திய உயர்ஸ்தானிகத்துடன் இணைந்து நாம் முன்னெடுத்து வருகின்றோம். ஆரம்பகட்ட பணிகள் நிறைவடைந்துள்ளன. மன்னாரில் இந்த வருடத்திலேயே பணிகளை எம்மால் ஆரம்பிக்க முடியும். முல்லைத்தீவிலும் கூடிய விரைவில் பணிகளை ஆரம்பிப்போம். ஆளணி பற்றாக்குறை என்றது பகுதி வள பற்றாக்குறை இரண்டும் எங்களுடைய மாகாணத்தில் முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. அதோடு மருத்துவ உபகரணங்களுக்கான தட்டுப்பாடு, வாகனங்கள், நோயாளர் காவு வண்டிகள் அல்லது மருந்து பொருட்களை ஏற்றிச் செல்லுகின்ற பார ஊர்திகள், இப்படியான பல பௌதிக வள பற்றாக்குறைகள் எங்களுடைய மாகாணத்திலே காணப்படுகிறது. இந்த வைத்தியசாலைகளுக்கு நிச்சயமாக இந்த நியமனங்களை வழங்க வேண்டும். இதில் பிரச்சனை இல்லை. எனினும் அனுமதிக்கப்பட்டுள்ள காடர் முறைமைக்குள் தாதியர் நியமனம் தொடர்பில் மாகாண சபையினால் குறிப்பிடப்படவில்லை என்பது இங்குள்ள பிரச்சனையாகும்.